ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க. உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய எத்தனை ட்ரேடுக்கு எத்தனை சக்ஸஸ் ஆகுதுன்றால் தெரியட்டும். அட்லீஸ்ட் மேபி நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கலாம், உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த பாதி ப்ராஃபிட்டில் வெளியே வரதுனால உங்களுடைய தவறுகள் தெரியாமல் திருத்திக்க முடியாமல் வாய்ப்பாமல் இல்லாமல் போய்ட்டு மேலும் மேலும் லாஸ் அதிகத்துக்கு போயிட்டே இருக்கலாம். அதாவது ஒரு ட்ரேட் முழுமைப்படுத்துங்க. அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகட்டும் பரவாயில்ல, இல்லை டார்கெட்டே வரட்டும் பரவாயில்ல. மொத்தத்தில் உங்களுடைய அக்யூரசி லெவல் எப்படி நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணணும். அடுத்தவங்க யாரும் உங்களுக்கு டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, நீங்கள் நல்லா ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா, உங்களுக்கு நல்லா ட்ரேட் பண்ண வருது அப்படின்றது நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும் உங்களை. அதை விட்டுட்டு சும்மா நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்துச்சு, ஒரு 5,000 10,000 ப்ராஃபிட் இருந்துச்சு இன்றைக்கி அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறது, மறுநாள் 20,000 லாஸ் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் டெய்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 200 லைக்ஸ் எதிர்பார்க்குறோம். ஆனால் 200 லைக்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருது. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், வீடியோ பார்த்து அந்த பார்க்குற கொஞ்சம் நேரத்தில் அந்த 200 லைக்ஸ் ஈஸியாக ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ண மறந்துட்டவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த ஏர்லி மார்னிங் ஏஞ்சி என்னால் கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு கஷ்டம் தான் ரொம்ப. தேங்க்யூ ஃபார் ஆல் சப்போர்ட்டர்ஸ். நிஃப்டி 50 மார்னிங் அப்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா என்னங்க நடந்திருக்கு பாருங்கள். இந்த கேப் அப் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். சப்போர்ட்டு அகைன் கேப் அப், திரும்பவும் கேப் அப்பு. ப்ரைஸு நான் கீழே வரேன் அப்படின்ற லாங்குவேஜை எங்கேயும் சொல்ல வரல, மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி மேலேயும் போகலன்னு சொன்னது ஃபுல்லாக சைஸ் உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல், அதாவது என் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கிற ப்ரைம் டெலிகிராம் சேனல்லையும் நான் சொன்னேன். ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் உங்களுக்கு சைட்வேஸ் அப்படின்ற விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சரி, இப்போது நெக்ஸ்ட்டு என்ன கண்டிஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெவல் கட் ஆகிடுச்சு. அதாவது எந்த லெவல் பார்க்கணும் இல்லையா, 17,440 ரேஞ்சு கட் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸ் எது வரலும் வரும். 17,400 கீழே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா எது வரலும் வரும். அதாவது அது ஃபாலிங் கிடையாது. ஏன்னா ப்ரைஸு லாங்குவேஜ் பாருங்கள், நான் கீழே வரேன் அப்படின்ற லாங்குவேஜ் கிடையாது ப்ரைஸில். அதாவது அதுக்கு ஸ்பேஸ் இல்லை, மேலே போகிறதுக்கு இடம் பத்தலை. ஸோ அதுக்கு ஒரு புல் பேக் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அந்த புல் பேக் எது வரலும் கீழே வந்தால் நல்ல ஒரு புல் பேக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் இதுதான் அதனுடைய புல் பேக் லெவல். ஸோ 17,350 அது 300, அதாவது இந்த ரேஞ்சோ இல்லை இந்த ரேஞ்சோ புல் பேக்காக சப்போர்ட் இருக்கிறதுக்காக கீழே வரலாம். அதாவது அதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அட் சேம் டைம் நம்ம 200 EMAவும் அதுக்கு சப்போர்ட் கொடுத்துரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்போர்ட்டும் இந்த 200 EMA சப்போர்ட்டும் ஒரு புல் பேக், அதாவது மார்க்கெட் ப்ரெஷர் மேலே போகணும் பத்தலை. ஸோ அதனால் கீழே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது சேல் கிடையாது. இது பேர் நிறைய பேர் இந்த லெவல் கட் ஆகிடுச்சு நான் சேல் பண்ணிட்டு வரலாமா சார் அப்படின்வாங்க. இப்போ இதில் ரிஸ்கி ட்ரேடர்ஸ் சேல் பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் ப்ராஃபிட்க்கு ஆசைப்பட்டு. இப்போ மேபி மார்க்கெட் இன்றைக்கி கேப் டவுன் ஆகுதா, கேப் ஃப்ளாட் ஓப்பன் ஆகுதா, அதையும் பார்த்துலானுங்க. இது காலை நிலவரம் எப்போ மாறிக்கிட்டே இருக்கும் விடுங்க. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆக சொல்ல வேறு மாதிரி இருக்கும். நம்ம இதை வச்சு ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓரளவுக்கு பண்ணலாம். ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகுது, பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் நீங்கள் கட் ஆகிட்டு நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும்னு பாருங்கள். சப்போஸ் அந்த லெவலில் உங்களால் கேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஸ்பீடு முடியும், அந்த ஸ்பீடு கேட்ச் பண்ண முடிஞ்சால் நீங்கள் 350 லெவலில் வச்சுக்கோங்க, 300 லெவல் வேண்டாம். ஸோ 442 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த ரிஸ்கி ட்ரேடர்ஸ் இதில் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பை தேடலாம்.
ஆனால் எக்காரணத்தை கொண்டும் மைண்ட் செட்டை பையில் வைங்க. நீங்கள் இங்கே வந்தால் பையிங் பண்ணலான்ற மைண்ட் செட் வந்து நல்ல விஷயம். நான் இந்த லெவல் கட்டான சேல் பண்ணுற விஷயம் வந்து ரிஸ்கி ட்ரேட். லோயரில் ஃபார்மேஷன் அப்படின்னா அதனோட ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ராவல் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, பையிங் சினாரியோ எப்பப்பெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு வேளை மார்க்கெட் ஸ்பீடாக கேப் டவுன் ஆகிடுச்சு, நீங்கள் எதிர்பார்த்த இந்த லெவல் வந்து அவங்க யாரும் கேட்ச் பண்ணிட்டாங்க, வரல, நமக்கு சான்ஸ் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இங்கே இந்த சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து இங்கேருந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு பிலோ லோவஸ்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பு தேடலாம். ஓகேங்களா? சரி, இல்லை சார் மார்க்கெட் வந்து கீழே வரவே இல்லை, இந்த கேப் ரீஃபில் பண்ண வரவே இல்லை, இங்கே வரவே இல்லை, இங்கே 17,400 லைட்டாக இங்கே உள்ளே வந்துட்டு திரும்பிடுச்சு மார்க்கெட் இப்படியே போயிட்டுருக்குன்னா நீங்கள் இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் டாப் பண்ணுங்கள். இங்கேருந்து கட் ஆகிடுச்சுன்னா அப் மூவ்க்கான வாய்ப்பெல்லாம் திரும்ப வந்து ஃபஸ்ட் டார்கெட் இது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 17,500 நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட்டாக அங்கேருந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து சினாரியோ நம்பர் 2. 2 விஷயத்தில் நம்ம ரெடியாக இருக்கணும். அதாவது இப்படி தான் போகும் அப்படி தான் போகும்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் எப்படி வேணாலும் ஓப்பன் ஆகலாம். எந்த மாதிரி ஓப்பன் ஆனால் என்ன மாதிரி வியூ நம்ம எடுக்கலாம் அப்படின்றத தெளிவாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வெபினார் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நிறைய பேர் வந்து சார் வெபினார் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க, சார்ட் பண்ணுறீங்க, ஆனால் டீட்டெயில்ஸ் யாரும் பார்க்க மாட்டேறீங்க. நான் என்ன சொன்னேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வெபினார் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது 45 days கிளாஸ் இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இல்லை ப்ளேலிஸ்ட்டில் கூட போய் பாருங்களேன், வெபினார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். இது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், எங்கே வந்தால் என்னென்ன வியூ நடக்கும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டை தான் ஓப்பன் ஆகிருக்கு, ரைட்டுங்களா? ஸோ எங்கெங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட். இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகிடுச்சு, 40,200 பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 40,000 ரவுண்ட் நம்பர், 40,000 ரவுண்ட் நம்பர் ப்ளஸ் சப்போர்ட் ஏரியாவும் கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம். இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணலாமா இல்லை இங்கேருந்து மேலே புல் பேக் எடுக்கலாமா அப்படின்ட்டு இங்கேருந்து ஒரு ஹை க்ரியேட் பண்ணி அந்த ஹையை பிரேக் பண்ணாத வரலும் நம்ம வந்து பையிங்கான வியூ கிடையாது. ஒரு ஹை க்ரியேட் பண்ணிட்டோம், ஹை க்ரியேட் பண்ணாத வரலும் நம்ம வந்து பையிங்கான வியூ கிடையாது. நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் டாப் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைன் மேட்சிங் ஆச்சா மட்டும் நம்ம பையிங் எடுக்கிறோம். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பொறுத்த வரலும் சினாரியோ நம்பர் 1. இல்லை இந்த பக்கம் ப்ரைஸ் வரவே இல்லை, நான் சொன்ன மாதிரி இந்த சப்போர்ட் பிரேக் ஆகவே இல்லை, இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகல, ப்ரைஸிங் வருது, இங்கே ஒரு ஹை கிரியேட் பண்ணி இங்கே மேலே அப் மூவ் கொடுத்தா நம்ம இங்கே ட்ரெண்ட் லைன் பண்ணி இங்கேயும் பையிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். சேலிங்கான வாய்ப்பு வந்து பேங்க் நிஃப்டியில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து 40,200 40,000 வரது ஈஸியாக வந்துடும். பேங்க் நிஃப்டி வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும். உங்களுக்கு சான்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்காது. கொடுக்குறவங்க சேம் அதே மாதிரி நிஃப்டி 50 உங்களுக்கு என்ன சொல்லணும், அந்த 200 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடிஞ்ச ஸ்பீடு உங்களால் முடிஞ்சால் தாராளமாக நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு பார்க்கலாம். 40,200 பிலோ 40,200 பிலோ வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரேஞ்ச் வரும். ஓகேங்களா? இந்த 40,000 ரேஞ்ச் வந்துன்னு குயிக்காக எக்ஸிட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் கீழே போதா இல்லை 39,200 அதெல்லாம் அந்த நெக்ஸ்ட் ரேஞ்ச். ஃபஸ்ட் லெவலில் வந்து 40,000 ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 39,800 வெயிட் பண்ணலாம். ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து 40,000 வந்து பிரேக் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா 40,000 சைக்காலஜிக்கல் நம்பர், ரவுண்ட் நம்பர் வேறு, அவ்வளோ ஈஸியாக பிரேக் ஆகுது. அப்படியே பிரேக் ஆனாலும் என்ன பண்ணுவோம், திரும்ப மேலே போய்டும், திரும்ப கீழே. இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வந்து 40,000 ஏரியா வந்து கீழே வரதுக்காக ஒரு ஸ்ட்ராங் பேஸ் அமைச்சிட்டு தான் கீழே வரும். அப்படியே ஒன்றும் கீழே வந்துடாது. ஓகேங்களா? ஆனால் பையிங் சைடு போனால் நல்லா ஃபோர்ஸ் பையிங் போகலாம். ஏன்னா வந்து இந்த ப்ரைஸ் ஒரு லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கீழே வரேன் அந்த ஒரு அறிகுறியும் இல்லை அதில். அப்படியே கீழே வந்தாலும் மேலே போகிறதுக்காக தான் உங்களுக்கு ரெடியாக இருக்காங்க ப்ரைஸ் இது. ஏன்னா ஸ்ட்ராங்காக புல்லிஷ்னஸ் இன்னும் பையர்ஸ் நல்லா டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சேலர்ஸ் ரொம்ப பவர் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 40,400 பிரேக் ஆகிடுச்சுன்னா நல்லா ஒரு அப் மூவ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் அதில் 41,000 வந்து ஸ்ட்ராங்காக நெக்ஸ்ட் சைக்காலஜிக்கல் லெவல் பார்த்திங்கன்னா 41,000 வருது. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் லெவல். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.